தீர்க்கக்கூடிய கர்மா தீராத கர்மான்ட்டு ஒன்று இருக்கு. அதுக்காக அப்போ சொன்ன மாதிரி மரணம் கண்டன் இருக்கு. மரணத்தில் தப்பிக்க முடியாது, கண்டத்தால் தப்பிக்கலாம். இப்போ நம்ம ஒருத்தவங்க திட்டும் போது இது ஏன் சொல்ல வரேன்னா, நம்ம திருப்பி திட்டணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அப்போ மட்டும்தான் ஆத்ம சாந்தி இருக்கும். பட் நம்ம திருப்பி திட்டமிட்டுட்டா நம்மளோட கர்மா அவங்களே எடுத்துக்குவாங்க. இதுவும் கர்மா பேஸில் தான் வரும். ஒருத்தவங்க மேலே அனாவசியமாக பழி போடுறதோ இல்லை திட்டுறதோ புறம் பேசுகிறதோ அவங்கள அவதூறாக பேசுறது நிறைய பழி எவ்வளோ, அதெல்லாம் நிறைய பேர் சூசைட்ஸ் கூட பண்ணியிருக்காங்க. அதை அவங்களால பேர் பண்ணிக்க முடியாது. ஒரு தப்பான கேரக்டர் அப்படின்னு சொல்லி போர்ட்ரேட் பண்ணும்பொழுது அந்த மாதிரி சூசைட் பண்ணிக்கும் போது இந்த மாதிரி இருக்கும். ஸோ மற்றவங்கள பேசுறதை நிப்பாட்டிட்டு நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்ட்டு இருந்து நம்மளும் கோயில்களுக்கான விஷயங்கள் நம்மளால் முடிஞ்ச தான தர்மங்கள்லாம் பண்ணும்பொழுது கண்டிப்பாக நம்ம கர்மா கம்மியாகிட்டே வரும். புதுசாக செய்யாமல் பழசை கழிச்சிட்டு வந்தாலே போதுமானது. அப்படின்னா அந்த தீர்க்கக்கூடிய கர்மாக்களை மட்டும் ஜோதிடர்கள் வந்து இந்த மாதிரி வந்து போங்க ஒரு பரிகாரம் பண்ணுங்க அப்படின்ற போது அந்த தீர்க்கக்கூடிய கர்மம் மட்டும் தான் தீருமே தவிர ஒட்டுமொத்த கர்மமும் தீர்க்க முடியாது.